அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் டீடை கேன்சலேஷன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செட்டில்மெண்ட் டீடில் 3 டைப் ஆஃப் நம்ம கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். டைப் 1ல் என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட் டீடு யார் எழுதி கொடுத்துருக்காங்களோ, யாருக்காக அது எழுத பெற்றிருக்கோ அந்த நபர், அப்போ எழுதி கொடுத்தவங்களும் எழுதி வாங்கினவங்களும் 2 பேருமே ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த செட்டில்மெண்ட் டீடை நாங்கள் மியூச்சுவலாக 2 பேருமே கேன்சலேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்தா, அதன் அடிப்படையில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. டைப் 2ல் என்ன அப்படின்னா யாரையாவது த்ரெட்டன் பண்ணி மிரட்டி துன்புறுத்தி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை மாற்றி எழுதி வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த எழுதி கொடுத்த நபர் தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்த 30 டேஸ்க்குள்ளேயே போயிட்டு நீதிமன்றத்தை அணுகியிருக்கணும். நீதிமன்றத்தின் மூலமாக என்னுடைய சொத்துக்களை த்ரெட்டன் பண்ணி மிரட்டி துன்புறுத்தி அவங்க பேரில் எழுதி வைக்க சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கினை போட்டு அதன் மூலம் தீர்வு கொண்டு அந்த ஆர்டர் வாங்கிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுத்து அந்த செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 2வது டைப்பு. 3வது டைப் என்ன அப்படின்னா இந்த முதியோர் சட்டம் வந்ததுக்கப்புறம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் பேரில் செட்டில்மெண்ட் எழுதி வச்சிடுறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டும் கண்டிஷன் அடிப்படையில் எழுதி வைக்கிறாங்க. அவங்களுக்கான பராமரிப்பு செலவுகளை பார்த்துக்கணும், அவங்கள பராமரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் அடிப்படையில் அந்த செட்டில்மெண்ட் டீடு எழுதப்படுது. அந்த கண்டிஷனை அவங்க ப்ரீச் பண்ணிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இப்போ அந்த பேரண்ட்ஸ் நேரடியாக ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போயிட்டு இந்த செட்டில்மெண்ட் டீடை எனக்கு கேன்சல் பண்ணி கொடுங்க, ஏன்னா என்னுடைய பிள்ளைகளை நான் இந்த மாதிரியெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் டீடு வேலிட் ஆகும், இல்லைன்னா நான் வாய்ட் பண்ணிவிடுவேன், அதாவது கேன்சலேஷன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிட்டாங்க. அதனால இந்த செட்டில்மெண்ட் டீடை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மனு கொடுத்து அந்த செட்டில்மெண்ட் டீடை அவங்க கேன்சல் பண்ணிக்கலாம்.